அமைச்சர்கள் கண்ணியமாக பேச வேண்டும். அமைச்சர்கள் அவர்களுடைய பொறுப்பிற்கு ஏற்ற வகையில் மரியாதையாக நடக்க வேண்டும். ஒரு அமைச்சர் சொல்றார், வேளச்சேரி ஏரி, ஐயா அமைச்சர்களா அதிகாரிகளா, 255 ஏக்கர் வேளச்சேரி ஏரி, 250 ஏக்கர்ல 210 ஏக்கர் ஆக்கிரமிப்புள்ள இருக்கு. அது ஆக்கிரமிச்சு யாரு தெரியுமா? சாட்சாத்து கவர்மெண்ட், தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம், தமிழ்நாடு வீட்டு வசதி கழகம், தமிழ்நாடு அரசு தான் அதில் 80% ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச இடம் தனியார் ஆக்கிரமிச்சு பீனிக்ஸ் மால் உள்ளிட்டு ஏரிக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் ஆக்கிரமிப்பு இல்லையா நம்ம அமைச்சருக்கு? எது ஆக்கிரமிப்பு தெரியுமா? ஏரி கரை மேல தண்ணி பிடிக்கிற பகுதினா கூட பரவாயில்ல, ஏரி கரையோட வெளிப்புறம் அதில் வாழக்கூடிய சசி நகரோ காந்தி நகரோ ஆக்கிரமிப்பு. உங்களுக்கு இது ஆக்கிரமிப்பு இல்லை. இதற்கு நியாயமாக பட்டா கொடுக்க வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும் போது பட்டா கொடுக்க வக்கில்ல. ஆனா இப்பொழுது கிரீன் ட்ரிபியூனல் சொல்லுகிறதா அது ஆக்கிரமிப்பு எடுக்க வேண்டும் என்று. அது முடியாது என்று போராட்டம் நடத்தினால் ஒரு மந்திரி சொல்லுகிறார் அவர்கள் சமூக விரோதிகள். இதே சமூக விரோத செயலை நீங்க தானே செஞ்சீங்க 2021 முன்னாடி. அப்ப அது சமூக சேவை. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! உனக்கு என்ன ஏரிக்கரையில பண்ண போற? வாக்கிங் போ, போயிட்டு போ, போட்டு விட்டுக்கோ, விட்டுக்கோ. SRM ராமச்சந்திரா கல்லூரிக்குள்ள போரூர் ஏரியோட 25 ஏக்கர்ல ராமச்சந்திரா உடையார் ஏரிக்குள்ள போட்டு விட்டு ஒய்யாரமா வாங்கிட்டு தடுக்க முடியுமா? சென்னை நகரத்தில் பெல்ட் ஏரியா என்று, சென்னை நகரம் இல்ல, காஞ்சிபுரம், திருவள்ளுவர், செங்கல்பட்டு, சென்னை, 3 சென்னை, இந்த 4 மாவட்டங்கள் பெல்ட் ஏரியா. இது ரொம்ப பெல்ட் ஏரியாலாம் கிடையாது. இதோட விலை அதிகமாயிருச்சு. ஈசிஆர்ல ஒரு 10,000 பேர் உட்கார்ற ஸ்டேடியம் வருது. ஏன் தெரியுமா? அங்க சபரீசன் ஏராளமான சொத்தை வாங்கி வச்சிருக்கிறாரு. அது விலை ஏறணும். திட்டங்கள் அவர்களுக்காக, மக்களுக்காக அல்ல. சென்னை நகரில், சென்னை புறநகரில் குடியிருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் அநாதீனத்தில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு, நீங்க நெற்குன்றம் முழுவதும், முகப்பேர் முழுவதும், நங்கநல்லூர் பகுதியில், இப்படி சென்னை நகரை சுற்றி ஏராளமான இடங்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி கழகம் இடத்தை வைத்துக் கொண்டு அதற்கு சேவை கொடுக்காம, பட்டா கொடுக்காம அழகழிக்கக்கூடிய போக்கு இருக்கிறது. இது எல்லாம் மாற்றி அவர்களுக்கு பட்டா கொடுக்க வேண்டும். இதற்காக லட்சக்கணக்கான மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திரட்டும். எங்களுக்காக அல்ல, எங்களுடைய சொத்தை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, எங்களுடைய வாரிசுகளுக்கு நிறைய பிளாட் வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்தியாவில் இருக்கிற, தமிழகத்தில் இருக்கிற, சென்னை நகரத்தில் இருக்கிற உழைப்பாளி மக்கள் குந்துவதற்கான குடிசை அது சொந்தமாக இருக்க வேண்டும். அது அவனுக்கானதாக இருக்க வேண்டும். அது யாரும் பறிக்கக்கூடாது. அதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விலை கொடுத்தேனும் போராட்டத்தை தலைமையாக மறந்துடாதீங்க. ஒருபோதும் அஞ்சு ஒதுங்காது.